தண்ணியெல்லாம் உள்ள யானைகளை குடிக்கிறீங்களா இருக்குங்களா? இருக்குங்க. போற வழியில குட்டை ஒன்று இருக்குங்க. என்ன குட்டைங்கண்ணா? காக்கரை குட்டை. காக்கரை குட்டைங்களா? ஓ, பேர் காக்கரை குட்டை. மேக்ஸிமம் எனி டைம் 365 நாள் தண்ணி இருக்குங்க. ஓ, அப்படிங்களா? ஓ, அதனால இங்க வந்து எங்க மேய்ஞ்சிட்டு வந்தாலும் இங்க தண்ணிக்கு இந்த குட்டைக்கு வந்தே தான். ஓஹோ ஓ. பேர் என்ன சொன்னீங்க? காக்கரை குட்டைங்களா? ஆமா. வழி மேலே இருக்குங்களா? இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க வழி மேலே இருக்கு. ஓ, அப்படிங்களா? ஆமா. ஓ, ரைட் சைடு இருக்கு. ரைட் சைடு இருக்குங்களா? ஓ, இங்க போய் இங்க ஒரு டர்னுங்க. அந்த ஒரு சின்ன பள்ள மாதிரி வரும். சரிங்க. அதை விட்டு தாண்டிங்கன்னா புளிய மரமெல்லாம் இப்படி குட்டை ரோட்டு மேலே இருக்குங்க. ஓ ஓ ஓ ஓ, சரி சரி. இங்கிருந்து 3 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி போனோம்னா உகுனியம் அப்படிங்கிற கிராமத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக மறுபடியும் பயணம் பண்ணி போனோம்னா கோட்டடை, அதாவது கோட்டடம்னு சொல்கிறாங்க. நம்ம மேப்பில் பார்த்தா கோட்டடைன்னு காமிச்சுது, பட் கோட்டடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதாவது உகுனியத்துலேருந்து மறுபடியும் பயணம் பண்ணி போனோம்னா கோட்டடம் அப்படிங்கிற கிராமத்தை போய் அடையலாங்க. எல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. பயங்கரமான யானை காடுன்னு சொல்கிறாங்க. போன வருஷம்லாம் இந்த வழியில் வந்து தனியாகவே ஆட்கள் போகவும் முடியாது வரவும் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னார். இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லைங்க, யானை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. போன வருஷம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. அந்த மாதிரியான ஒரு பாதையில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு குட்டைன்னு சொன்னாருங்க, காக்கரை குட்டை அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இந்த குட்டையில் தான் வந்து யானைகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் 365 நாட்களுமே இந்த குட்டையில் வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னாருங்க. அநேகமாக இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா புளிய மரம் வந்து ஒரு குட்டா இருக்குன்னு சொன்னார். இங்கே தான் குட்டா இருக்குது, ரோட்டுக்கு மேலே இங்கே தான் நினைக்கிறேங்க. இதுவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாங்க. கரெக்டுங்க, இதுதான் வந்து காக்கரை குட்டை அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னாருங்க. இந்த குட்டையில் வந்து வருஷத்தில் 365 நாட்களுமே வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லி சொன்னாருங்க. சுற்றி இருக்கிற காடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கரமான காடு தாங்க. தண்ணி இருந்ததுன்னா எப்படி யானைகள் வந்து கீழே இறங்கி போய் தண்ணி குடிக்குன்னு தெரில. பட் இப்போ வந்து ரீசெண்டாக ஒன்றும் பெருசாக இல்லைங்கிறாரு. அதாவது இந்த வருஷம் வந்து பெருசாக யானைகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க.